எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்துட்டு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனை யூலர்ஸ் தியரமோடு அப்ளை பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு அடுத்ததாக ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனில் யூலர்ஸ் தியரம் அப்ளை பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற எவ்ரி டேர்ம் அதோட டிகிரி வந்துட்டு சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். சப்போஸ் ஜெட்டை வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். a0 x power n plus a1 x power n minus 1 into y plus a2 x power n minus 2 into y square plus a3 x power n minus 3 into y cube plus etc 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 plus an y power n. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட்டு நான் இந்த எக்ஸ் பவர் n மைனஸ் 1 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 இதில் இருக்கிற எண்ணை தனியாகவும் இந்த 1 2 3 தனியாகவும் இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம். z equal to a0 x power n. இதில் x power n மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் a1 இந்த x power n மைனஸ் 1 தனியாக பிரித்தா என்ன ஆகுனா x power n இன்ட்டு x power minus 1 into y plus a2 இதில் இருக்கிற x power n minus 2ல் இருக்கிற n-ஐயும் 2-ஐயும் தனியாக பிரித்தா என்ன ஆகும் x power n x power minus 2 into y square. நெக்ஸ்ட்டு a3 இந்த n minus 3ல் இருக்கிற n-ஐயும் 3-ஐயும் தனியாக பிரித்தோன்னா x power n x power minus 3 into y cube plus etc etc plus an y power n. இப்போ எல்லாத்துலேயுமே x power nன்ற ஒரு வேல்யூ காமனாக இருக்கும். ஸோ இந்த x power nன்ற வேல்யூ வந்துட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். x power n தனியாக வேல்யூ எடுத்துட்டோன்னா a0 plus a1 x power minus 1 into y plus a2 x power minus 2 into y square plus a3 x power minus 3 into y cube plus etc etc plus an y power n. y by x power n. இப்போ இந்த x இன்வர்ஸ் 1 இருக்கு இல்லைங்களா, இந்த மைனஸ் 1 கீழே கொண்டு போயிட்டா ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். x பவர் n a0 ப்ளஸ் a1 இந்த எக்ஸை கீழே கொண்டு வந்துட்டால் அந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகிடும். y பை x ப்ளஸ் a2 இது கீழே கொண்டு வந்துடலாம். y பை x த ஹோல் ஸ்கொயர் plus a3 y by x the whole cube plus etc etc plus an y by x the whole power n. இந்த nன்றதான் வந்துட்டு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனோட ஆர்டர். ஸோ இந்த z வந்துட்டு z is the homogeneous function of order n. சப்போஸ் இங்கே 3 or 4 இருந்துச்சுன்னா இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் வந்து 4th ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இல்லைனா 3rd ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இங்கே n இருக்கனால இது nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். nth
order of homogeneous function. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டிகிரி வந்து சேமாக இருக்கும். இந்த ஒய்க்கும் இந்த எக்ஸுக்கும் சேம் டிகிரி, இந்த ஒய்க்கும் இந்த எக்ஸுக்கும் சேம் டிகிரி, இந்த ஒய்க்கும் இந்த எக்ஸுக்கும் சேம் டிகிரி, இந்த ஒய்க்கும் எக்ஸுக்கும் சேம் டிகிரி. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் இருக்க எக்ஸ்பிரஷனோட எவ்ரி டேர்ம் வந்துட்டு அதோட டிகிரி சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாத்தோட டிகிரியுமே நமக்கு சேமாக இருக்குது. ஸோ இதுதான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். இது வந்துட்டு எத்தனாவது ஆர்டர்னா nth ஆர்டர், அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபுல் டேர்மை நம்ம எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனில் யூலர்ஸ் தியரம் அப்ளை பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.